ஏடிஎம்முக்கு வந்து ஒன்றிணைந்து இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இல்லைன்னா ஏடிஎம்முக்கு பிரிஞ்சு இருந்துச்சுன்னா இது திமுக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. திமுக இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி கரண்ட் வெல்லாம் ஏற்றிட்டாங்க. அடுத்த வாட்டி எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? திமுக தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு 90% 92% வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர்லாம் வந்து களத்தில் வந்து டோட்டல் இல்லை. அவங்களாம் திமுக தான் வரும். இப்போ அதிமுக நாம் தமிழரோட இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய கட்சி வந்து அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தான். அப்பா இப்போ அடுத்து உதயநிதி வரன்றாரு. இருக்கும்போது அவங்களுடைய கட்டமைப்பு மிகப்பெரிய கட்டமைப்பாக இருக்கும். சொல்கிற அளவுக்கு பார்க்க போனால் நீங்கள் சொன்ன முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னப்போ நான் பிறக்கவே இல்லை சார். வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாமல் நம்ம சொல்ல போகிறது இல்லை. வாய்ப்பு இருக்குது. நானும் அதிமுக காரன் தான். ரெண்டாவது சொன்னீங்கன்னா அப்போலாம் எனக்கு எலெக்ஷன்னா இன்னும் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது சார். ஆட்சியை மீண்டும் 2020 திமுக ஆட்சி தொடரும். திராவிட ஆட்சி தான் தொடரணும் தமிழ்நாட்டில். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அமைச்சர் கே நேரு 2026 நடக்கப் போகிற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது அரசியல் சூழல் வேறு மாதிரி இருக்கும், தற்போது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி மக்கள் கருத்தை கேட்போம் வாருங்கள். தமிழக அமைச்சர் நேரு 2ஆம் தேதி லால்குடியில் திமுக கட்சி மீட்டிங்கில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக கஷ்டமாக தான் இருக்கும், இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கருத்து என்ன? ஆமாம், அதாவது போட்டிகள் வந்து இப்போ அடுத்து வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஏன் அப்படி ஜாஸ்தி ஆகும்னா இப்போ அடுத்து வந்து விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால் அது ஏற்படக்கூடிய விளைவுகள், அதாவது ஓட் பேங்க் வந்து பிரியும், ஓட்டுகள் பிரியும்னால அவங்களுக்கு அது பயம். அது உண்மையாக ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர். மெயின் ரீசன் என்னன்னாக்கா விஜய் வர்றதுக்காக அவங்க விஜய் வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது இல்லாமல் திமுகவோட செயல்பாடு கடந்த ஒரு 1.5 வருஷமாக சரியில்லை. மக்களுக்கான திட்டங்கள் இலவச பஸ்ஸு கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க, மாணவனுக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட எதுவுமே எடுப்படல. அடிப்படை தேவையான மக்களுக்கான சாலை வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, பள்ளிக்கூடங்களில் வந்து சரியான கட்டமைப்பு கிடையாது, கூரைகள்லாம் பேர்ந்து விழுவுது, ரேஷனில் வந்து பொருட்கள் சரியாக கிடைக்க மாட்டேது. ஏன்னா பணக்காரங்களுக்கான வேலையை மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க, சாமானிய மக்களுக்கான வேலையை இவங்க பார்க்கல. அந்த அடிப்படையில் கூட அவர் சொல்லுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் விஜய் வர்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன கருத்து அடிப்படையில் இந்த அணிக்கோ அதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஏற்று போராடக்கூடிய ரெண்டுத்துக்குமே கடினமான சூழல் என்பது இருக்கும். திமுக இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி கரண்ட் வெல்லாம் ஏற்றிட்டாங்க. அடுத்த வாட்டி எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? நாமளே இப்போ இந்த வாட்டி திமுக தான் ஓட்டு போட்டோம். அடுத்த வாட்டி நம்ம போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்த வாட்டி போட முடியாது. இப்போ வந்து எல்லாம் சலசலன்னு எல்லா விலைவாசியும் ஏற்றிட்டாங்க. ஒரு மாற்றம் வர நல்லா இருக்குன்னு பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த மாற்றத்தை விட மோசமாக தான் இருக்கு. அவர் வந்து இப்போ திமுகவுக்கு இப்போ பல எதிரிகள் உருவாகிக்கிறாங்க. அதிமுக வந்து எப்படி சொல்றது, ஒரு பலமான கட்சியா இருந்தாலும் அதை நடத்தக்கூடிய ஆளுங்க வந்து ஆற்றலான சரியான ஆளுங்க இல்லை. இப்போ யாருமே அதை வந்து பெருசா எடுத்துக்கல. மற்ற கட்சிகள்லாம் நாம் தமிழர்லாம் வந்து களத்துல வந்து டோட்டல் இல்லை அவங்களாம். ஏன்னா அவர் பேச்சில் இருக்குமே தவிர செயலில் இருக்காது. அதனால் அவங்கள இப்போ வந்து அவங்களோட எண்ணிக்கை எப்படின்னா ஓட்டு பிரிக்கிறது தான். நாம் தமிழர் ஓட்டு பிரிஞ்சிருக்கு, அதிமுக ஓட்டு பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இப்போ விஜய் வந்தோடனே திமுகவோட ஓட்டு இன்னும் கொஞ்சம் செதறும். அதனால் ஒரு ஒரு கணிசமான வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியலைனாலும் ஆனால் அவங்க வெற்றியை அடைவாங்க. அதாவது பெரிய வெற்றியில் இல்லைனாலும் நார்மல் வெற்றியில் வந்து அவங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது, வேற வழி இல்லை. அதிமுக பாஜகலாம் காலகாலமாக இருக்குது. அதெல்லாம் அவங்க எதிரியாக சொல்கிறதே அவங்க வந்து அதை தாண்டி தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. விஜய்னு ஒரு புது ஆள் வராரு, அதுக்காண்டி பயப்படுறாங்க. அது வந்து பயப்படுறதுக்கு செயல்பாடு நல்லா இருந்தால் அது பயப்படுறது வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க செயல்பாடு இல்லாதனால தான் அவங்களுக்கு கேள்விக்குறி பயம் வருதுனால விஜய் வந்தால் கூட ஒன்றும் பெருசாக பாதிக்கிற மாதிரிலாம் என்ன மாதிரி சாமானிய மக்களுக்கு தெரில. அதுதான் நான் பார்க்குறேன். திமுகவுக்கு வந்து கூட்டணி பலம் இருக்குது. இப்போ இருக்கிற கூட்டணி பலம் இப்படியே தொடர்ந்தாக்க அதிமுக இப்போ எப்படி இருக்க கூட்டணி தனியாக நிற்கிறதுனால பிஜேபி தனியாக இருந்தாக்க திமுக தான் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, விஜய் வந்தாலுமே சரி. ஏன்னா விஜய் வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17% ஓட்டு வாங்குவதை தவிர ஒரு 7-8 சீட்டு பிடிக்கலாம் மேபி. மற்றபடிலாம் வந்து அவர் பெரிய இதெல்லாம் உருவெடுக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் இப்போ அதிமுக நாம் தமிழரோட இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய கட்சி வந்து அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தான். எல்லா அரசியல்வாதிக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் எதிரிகள் இருக்கதாங்க செய்வாங்க. ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொரு அரசியல்வாதி ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க, விரோதியாக தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும்,
நான் தமிழா இருக்கட்டும், இல்லை வரப்போகிற விஜயா இருக்கட்டும், ஒரு அரசியலை பார்த்தா இன்னொரு அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். அப்புறம் இதுக்கு முன்னாடி திமுக 1967லையும் 20லையும் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி அதிமுக 2006லையும் 2011லையும் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ 21ல ஜெயிச்ச மாதிரி 24லையும் 26லையும் திமுக ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு நேரு. அதை பற்றி ஆமாம், அப்படி தான் நடக்கும். அதாவது ஒரு நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டு இருந்தாங்க மக்களோட மைண்ட் இப்போ எப்படின்னா இருக்குது 10 இயர்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சோர்ஸ் என்னன்றது தெரியும். ஏன்னா இப்போ 5 வருஷத்தில் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் முடிகிறதுக்கே டைம் ஆகும். அதை வந்தால் தானே வெளியில் அந்த எப்படி சொல்கிறது, தொலைநோக்கு பார்வையாயிடுச்சு மக்களுக்கு. அதனால் அவங்க வந்து 10 வருஷம் ஒரு அரசாங்கத்தை 10 வருஷத்துக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு தான் இப்போ அடுத்த நம்மளுடைய மக்கள் இப்போ ரெடியாகி வச்சுருக்காங்க. அதனால் 10 வருஷம் கம்பல்சரி இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா வேறு வழி இல்லை. இப்போ ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வரக்கூடிய விஜய் வராரு. விஜய் வந்தாருன்னா விஜய் கையில் நான் நாட்டை கொடுத்தா எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி வந்து கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது, அது ஏன்னா சினிமா கிடையாது. முடிச்சோன்னா அடுத்த டேக் இன்னொன்று டேக் எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயமும் ரொம்ப மையமாக பார்த்து தான் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இப்போ கூட அந்த கள்ளக்குறிச்சி சாராய விஷயத்தில் கூட இவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து என்னென்னா, மக்களுக்கு 10 லட்ச ரூபான்னு உடனே எல்லாரும் ஆஃப் ஆனாங்க. இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக தான். ஏன்னா அவங்க வளர்ந்த ஏற்கனவே அவங்க அப்பா இப்போ அடுத்து உதயநிதி வரன்றாரு. இருக்கும்போது அவங்களுடைய கட்டமைப்பு மிகப்பெரிய கட்டமைப்பாக இருக்கும். இல்லை, அவர் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 2வது வாட்டி தொடர்ந்து ஆட்சி தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வேலை பார்த்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருந்துச்சு செயல்பாடு. இறை அனுபவம் போட்டாங்க, இந்த பக்கம் அவரை போட்டாங்க, இவரை போட்டாங்க, போலீஸில் பெரிய உயர் பதிவில் ஒருத்தர் போட்டாங்க. ஆனால் எந்த செயல்பாடுமே இல்லை. அது ஒரு பேப்பரில் வந்து அச்சு மாதிரி தானே தவிர அவங்க அதிகாரிகள் சரியான நடவடிக்கை இல்லை. ஆட்சி இருந்தால் கூட அதிகாரிகள் ஒழுங்காக இருந்தால் தான் அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அரசுக்கு வந்து அதிகாரிகளை வேலை வாங்குற திராணி இல்லையோன்னு எங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஸ்டாலின் மாதிரி ஆளுங்க வந்து ஒரு சாட்டையை புரட்சி தலைவி மாதிரி அம்மா வந்து அதிகாரங்கள் அப்படி வச்சுருப்பாங்க கைக்குள்ளே. அந்த மாதிரி இல்லாமல் மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து சான்றோத்தனமாக நடக்கிறாங்க. அதெல்லாம் இவரால் கேள்வி கேட்க முடியல. ஃப்ரீயாக விட்டுருக்காரு. அந்த இதனால் பார்க்கும்போது திரும்பவும் ஆட்சியை தக்க வைப்பாங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் கூட்டணி பலம் இருக்கிறனால அவர் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. கூட்டணியை தக்க வைக்கணும். முதல்ல இவர் கூட்டணியை தக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஆட்சியை தக்க வைக்கிறான்னு பார்க்கணும். நம்ம இல்லை, அது முடியாது. அப்போ உள்ள சூழ்நிலைக்கு அது ஜெயிச்சிருக்கலாம். இனிமேல் வருங்காலத்தில் அது நடக்காது, ஜெயிக்காது. இப்போ வந்துட்டு அவங்க திராவிட முன்னேற்ற அளவில் வந்து இன்றைக்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஃபைனல் வந்து தேர்தல் நேரத்தில் என்னென்ன முடிக்கணும்னு சொல்லிட்டு அழகாக முடிக்க போகிறாங்க. அப்போ மக்கள் வந்து அறுவடை பண்ணணுன்ற விஷயம் வரும்போது அடுத்து என்ன விஷயம், நம்மளுக்கு என்ன பிறகு என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த மாற்று அணி அதிமுக சொல்கிறது, நாம் தமிழர் கட்சி என்று சொல்கிறது, இவங்களாம் அப்படி ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. வாக்கு வங்கி மூலமாக யாரும் ஜெயிக்க முடியாது. சொல்கிற அளவுக்கு பார்க்க போனால் நீங்கள் சொன்ன முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னப்போ நான் பிறக்கவே இல்லை சார். 2வது சொன்னீங்கன்னா அப்போலாம் எனக்கு எலெக்ஷன்னா இன்னும் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது சார். இப்போ என்னவோ அதை ஒன்றே கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன். அப்போ 26ல் யார் வருவாங்கன்னு சொல்கிறீங்க? திமுக தான் வரும், வேறு வழி இல்லை. ஏன்னா எதிர்கட்சியாக தேசியம் அதிமுக இருக்கும். ஆனால் அதிமுக இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சாங்கன்னா ஆளுங்கட்சியாக மாறதுக்கு வேலை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாமல் நம்ம சொல்ல போகிறது இல்லை, வாய்ப்பு இருக்குது. நானும் அதிமுக காரன் தான், நானே சொல்கிறேன். வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க பேசணும், நிறைய விஷயங்கள்ல வந்து பேசாமல் மௌனத்தை சாதிக்கிறதுனால ஒரு கட்சி இருக்குதான்ற இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து கொஞ்சம் கேள்வியாக ஆகிடும். ஏன் நம்ம ஆளுங்க நம்ம பேசணும், பேச மாட்றாங்க. 26ல் யார் வர வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த கூட்டணி தொடர்ந்தால், திமுக கூட்டணி இப்படியே பலத்தில் இருந்தால், அதிமுக இப்போ எப்படி 3ஆக பிரிஞ்சிருக்கோ, சீமான் தனியாக நின்று, விஜய் தனியாக நின்று, பிஜேபி அந்த பாமகலாம் ஒன்றா நின்றாக்க திமுக தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு 90லேருந்து 92% வாய்ப்பு இருக்குது. கூட்டணி மாறுச்சுன்னா, அதிமுக பிஜேபி பாமகலாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகும். அது வந்து திமுக இப்போவுமே தன் காரியங்களை செயலில் காட்டி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி, அன்றாட தேவைகள், அது பணக்காரர்கள் இப்போ கார் ரேஸ்லாம் நடத்துனாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சாமானிய மக்கள் வந்து வெறுப்பு தான். அது தேவையில்லாத வேலை தான். அது மாதிரி பண்ணாமல் கரெக்டாக பண்ணாக்க ஆட்சியை மீண்டும் 2027 திமுக ஆட்சி தொடரும். திராவிட ஆட்சி தான் தொடரணும் தமிழ்நாட்டில். ஏன்னா இது திராவிட பெரியார் மண்.
அதிமுகவும் திமுக மாறி மாறி வந்தால் தான் நல்லது. பிஜேபி மாதிரி ஒரு RSS காரங்க ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே மலர்ந்துடக்கூடாதுன்னு தான் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்றதோட சாமானிய மக்கள் நிறைய மக்களோட பார்வையாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏடிஎம்முக்கு வந்து ஒன்றிணைந்து இருந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இல்லைன்னா ஏடிஎம்முக்கு பிரிஞ்சிருந்துச்சுன்னா அது திமுக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதை சரி பண்ணுற விஷயம் நடக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிஸில் இருக்குது. அது ஒன்றும் கலைஞர் அளவில் பண்ணாமல் ஸ்டாலின் கொஞ்சம் குறவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க முடியாது. அவர் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி முதல்வர் கிடையாது, இப்போ முதல்வர் அடிப்படையில் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கத்துலாம் போயிட்டு வந்துருக்காரு. அதனால் வந்து அவருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. விஜய் வந்து எதுலையா ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா அவர் எதிர்கட்சி தலைவர், ஓகேங்களா? 31ல முதலமைச்சர் ஆகலாம், அது பண்ணலாம். அது இல்லாம தனியா வந்து யாருன்னாலும் சரி எல்லாம் ஓட்டு சேதறி நாசமா தான் போகும். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste Daily. Taste the Daily. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.